சார் வணக்கம். வணக்கம். இங்க இருந்து சேலத்துல போய் மீட்டிங் நடத்துறாங்க, இவ்வளவு ஏற்பாடுகள் பண்றாங்க, உட்கார்றதுக்கு ஒரு சேர் போடலாம், ஒரு பந்தல் போடலாம், அநியாயமா ஒரு உயிர் போயிருச்சேன்னு கேக்குறாங்க சார் விஜய் மீட்டிங்ல. அதாவது உயிர் போனதுக்கு உண்மையிலே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான். ஆனா அவங்க சேர் போட இல்லாம இல்லை. போலீஸ் 51 நிபந்தனைகள் கொடுத்தாங்க அந்த கூட்டத்துக்கு. 5000 பேருக்கு மேல உள்ள ஒருத்தர் கூட வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இதையெல்லாம் தாவேகாவினர் சின்சியரா எல்லாத்தையும் அமுல்படுத்தினாங்க. எதையுமே அவங்க எதிர்க்கல. காவல்துறை சொன்ன அத்தனை கண்டிஷன்ஸையும் அவங்க சரி பண்ணிட்டாங்க. ஆனா காவல்துறை அனுமதிச்ச நேரம் நீங்க பாத்தீங்களா? 12 to 3. 12ல இருந்து 3ன்றது உச்சி வெயில். இல்ல சார், அது ஒரு நிமிஷம் சார். அந்த டைமிங் இவங்க கேட்டதா பார்த்திபன் பேட்டி கொடுத்திருக்காரு. நாங்க 12ல இருந்து 3க்குள்ளதான் கேட்டிருக்கோம்னு சேலம் பார்த்திபன் பேட்டி கொடுத்திருக்காரு அந்த வீடியோ. சரி, அவங்க 10,000 பேர் கேட்டாங்க, ஏன் போலீஸ் கொடுக்கல? 5000 பேருக்கு மேல கூடக்கூடாது. நாங்க இந்த இடத்துல நீங்க போலீஸ் தாங்க முழுமையாக பொறுப்பேற்றுக்கணும். பார்த்திபன் கேட்டாருன்னா கொடுத்துருவாங்களா? அதாவது பார்த்திபன் என்னெல்லாம் கேட்டாரு, இவங்க கொடுத்தாங்களா? எத்தனை மாசமா கேட்டுட்டு இருக்காரு, பர்மிஷன் கொடுத்தாங்களா? அதனால அதாவது போலீஸ் இந்த தவறிலிருந்து தப்பிக்க முடியாது. அதாவது இவங்க நேத்து நைட்டே போலீஸ் கண்ட்ரோல் எடுத்துடுச்சு. இந்த திடல் யாரையுமே உள்ள விடல. அப்படி இருக்கும்போது இங்க என்ன டெம்பரேச்சர் இருக்கும்? 12ல இருந்து 3. முதல்ல எவ்வளவு நாள், 2 நாள் என்ன டெம்பரேச்சர், அடுத்து 4 நாள் எவ்வளவு, எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற அறிவியல் சாதனங்கள் மூலம் 10 நாள் டெம்பரேச்சரை தெரிஞ்சுக்கலாம், வெதர் எப்படி இருக்கும்ட்டு. அப்போ போலீஸ் அவங்க கேட்பாங்க 1 மணி 2 மணின்னு. உச்சி வெயில் இருக்கும், ஜனங்கள்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க டைமை மாத்தி இருக்கணும். நீங்க சொல்றதுதான் பார்த்திபன் தான் இந்த டைமை கேட்டாருன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறை அனுமதித்த நேரம் தான் நான் அதை கருதுறேன். ரைட்டா? செகண்ட் சேர் போட்டிருக்கலாம்னு நீங்க அப்படி சும்மா சொன்னீங்க. சேர் போடக்கூடாதுன்னு சொன்னது காவல்துறை. அதை அங்கேயே டிவிலேயே நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அதாவது ஒரு 3 மணி நேரம் வெயில்ல, மொட்டை வெயில்ல நிக்கிட்டே வாங்க மீட்டிங் கேட்பாங்க. இவங்க மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் இப்படிதான் கண்டிஷன்ஸ் போடுறாங்களா காவல்துறை? அது என்ன நின்றுட்டு தான் கேட்கணும்? நிர்வாகிகள் 5000 பேர்ன்றீங்க, ஓகே, 5000 சேர் போட்டா என்ன தவறு? இல்ல பந்தல் சார், பந்தல் போலீஸ் பந்தல் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? இல்ல நான் சொல்ற பந்தல் போட முடியாதுங்க. அவ்வளவு பெரிய இடத்துக்கு பந்தல் எல்லாம் போட முடியாதுங்க. அச்சா, நான் என்ன கேக்குறேன்னா, சேர் போடக்கூடாதுன்னு ஏன் சொல்லணும்? இவங்க சேர்ல உட்காரக்கூடாது, நின்றுட்டு தான் கேட்கணும்னு ஏன் சொல்லணும்? அது போலீஸ் வேலையா? இப்போ ஒரு 50 வயசு ஆளு, 55 வயசு ஆளு, அவன் எப்படி நின்றுட்டு கேட்பான் 3 மணி நேரம்? நல்ல வேலையாக ஒரு கூட்டத்தை 12:30க்கு வந்தாரு, 1:30க்கு முடிச்சுட்டாரு. அது ரொம்ப நல்ல வேலை. அதை யாராவது மற்றவங்க ஈரோடு மாதிரி செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா எல்லாரையும் பேச விட்டு இருந்தாருன்னு வச்சுங்க, அது இன்னொரு 1 மணி நேரம் இழுத்து இருக்கும். முதல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க போலீஸ் நிபந்தனை கொடுக்குறீங்க, எல்லா கண்டிஷனையும் நீங்க சொல்றீங்க. இப்ப இதெல்லாம் மட்டும் உங்களுக்கு தெரியாதா? எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட நபர் அந்த இடத்துல மயங்கி விழுந்திருக்காரு, வலிப்பு இருக்கு, மருத்துவமனைக்கு கொண்டு போற வழியிலே அவர் இறந்திருக்கிறாரு. த காஸ் ஆஃப் டெத் என்னன்றது எனக்கு இன்னும் தெரியாது, அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்களான்னு தெரியல. ஆனா நான் என்னன்னா, ஒரு காமன் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பேசுறேன். இந்த வெயில்ல கூட்டம் நடத்த ஏன் நீங்க அனுமதிக்கிறீங்க? அவங்களே கேட்டதாக நீங்க சொன்னா கூட, உங்ககிட்ட தானே எல்லாம் இருக்கு அதிகாரம். அவங்க கேட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களா? அப்ப யூ ஷுட் ஹவ் அவாய்டட். நீங்க 3 மணிக்கு மேல வச்சீங்கன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். இல்ல சார், எல்லாத்தையுமே போலீஸ் மேல போட்டுற முடியுமா? இப்போ கூட்டம் நடத்துறவங்க விஜய் மக்களுக்காக வரேன்னு சொல்றாரு, அவருக்கும் அந்த சிந்தனை இருக்கணும்ல. இல்ல ஜெயச்சந்திரன் சார், நான் சொல்றதை கேளுங்க. நீங்க சொல்ற எல்லா கண்டிஷனையும் அந்த மாவட்ட செயலாளர்கள் ஒத்துக்கிட்டு இருக்காங்க, தாவேகா ஒத்துக்கிட்டு இருக்கு. நீங்க என்னெல்லாம் செய்ய சொன்னீங்களோ அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இப்ப டைமையே நீங்க மாத்தி வைக்க சொல்லியிருக்கலாமா? ஏன்னா உங்களுக்கு அங்க என்ன டெம்பரேச்சரு, என்ன வெயில் எப்படி இருக்கும் இந்த நாள்ல அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் முன்னாலேயே. அதனால காவல்துறை தான் இதுக்கு பொறுப்புன்னு நான் சொல்ல. காவல்துறை தன் பொறுப்பை தட்டி கழிக்க முடியாதுன்னு தான் சொல்றேன். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதே போல அந்த நபருக்கு என்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது, இது காரணம் என்ன, அவர் ஏன் அவர் ஹெல்த்
மோசமா இருக்கும்போது எதுக்கு இங்க வந்தாரு? அது மாதிரி விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். யாருக்கோ மாங்காய் புளிச்சதோ வாய் புளிச்சதோ காவல்துறை தான் இதுக்கு காரணம், இல்ல விஜய் தான் இதுக்கு காரணம். இப்ப திமுக ஆட்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க 41-1 அப்படின்னு. அதாவதுங்க இதெல்லாம் வந்துங்க நம்ம கையில இல்லைங்க, தவிர்க்க முடியாத சில விஷயங்கள். ஆனா ரொம்ப ஆழ்ந்த அனுதாபங்கள் தான். நமக்கு உடம்பு முடியலன்னா அவங்களே சொன்னாங்க யாரும் வராதீங்க நிர்வாகிகள் தவிர. இவர் வேற வெளிமாநிலத்துக்காரர்ன்றாங்க. அவர் என்ன நிர்வாகியா? அவருக்கு QR கோடு எப்படி கிடைச்சது? இதெல்லாம் கொஞ்சம் ப்ரோப் பண்ணும். ஸோ ஐ கேனாட் கமெண்ட். இதுக்கு காரணம் உடனே தேவைக்காதான் அவங்க பந்தல் போடாதுதான். பந்தல் போட்டாலும் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவன் அங்க வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இதை வந்து பொதுவா பார்க்கணும். அதாவது மக்கள் வந்து அவங்கவுங்க உடல்நிலை பற்றிய இது அவங்களுக்கு தானே இருக்கணும் கரிசனம், அக்கறை. அதனால இது எதனால வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை ஒப்பீனியன் ஆஃப் ஹேண்டட் இன்ஃபர்மேஷனோட. அது வரட்டுங்க, நாம பார்த்து பேசுவோம். ஓகே சார். விஜய் இன்னைக்கு பேசின ஸ்பீச் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ரொம்ப அப்ரிஷியபிளா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் மோர் பொலிட்டிக்கல், மோர் சென்சிட்டிவ், மோர் அப்ரிஷியபிள் இருந்தது. அவர் வந்து சாதாரணமா பேசின பேச்சை விட இன்னைக்கு பேசுறது வந்து ரொம்ப கான்பிடன்ஸா இருந்தது. ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்றேன். அதாவது வந்து விஜய் வந்து பொது வெளியில எப்பவுமே லூஸ் டாக் பண்ண மாட்டாரு. பொய்யான விஷயங்கள், இட்டுக்கட்டிய விஷயங்கள், அதான ஹால்மார்க் ஆஃப் டுடேஸ் பொலிட்டிஷியன்ஸ். இன்றைய அரசியல்வாதிகளுடைய குணாதிசயம் என்னன்னா, அவங்க வந்து ஈர பேனா ஆக்குவாங்க, பேனை பெருமாள் ஆக்குவாங்க, பிரம்மோத்சமே நடத்துவாங்க. அந்த பொலிட்டீஷியன்ஸ் மத்தியில இவர் ஒரு ரேர் பிரீடா இருக்காரு. அதாவது என்னால என்ன முடியுமோ, எது சாத்தியமோ அதைத்தான் நான் செய்வேன்னு உறுதிமொழி கொடுப்பேன். பொய்யா உறுதிமொழி கொடுத்து நான் ஏமாத்த மாட்டேன்னு சொல்ற ரொம்ப நல்லவரா இருக்கிறாரு. ஓகே. அவரு இந்த மீட்டிங்ல ஒண்ணு சொன்னார். என்னன்னு? ஒண்ணு 30% ஆதரவு நம்ம கட்சிக்கு இருக்குன்னு சொன்னாரு. இதுவரையில பல பேர் பேசியிருக்காங்க. 5% இருந்து தொடங்கி 20% வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பாண்டேல இருந்து அப்புறம் வேற நிறைய பேர் அரசியல் ஆய்வாளர்கள், செப்பாலஜிஸ்ட் எல்லாம் பேசியிருக்காங்க. ஆனா செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு 42%ன்னு. எல்லாரும் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. ஆனால் விஜய் இந்த 2 வருஷத்துல எனக்கு இத்த அளவுக்கு ஆதரவு இருக்குதுன்னு ஒரு நாள் கூட சொன்னதில்லை. அப்ப அவரு சொல்றாருன்னா நான் அதை சீரியஸா எடுத்துக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கிராஸ் செக் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனுடைய நம்பகத்தன்மை சரிதானாலாம் பார்த்துட்டு தான் பொது வெளியில பேசக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன். அப்ப அவர் 30% சொன்னதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாளா சொல்ல அவரு அதை ஏத்துக்கிறேன். அப்படி அப்படி அதுதான் விஷயம். அப்படின்னா களத்துல இன்னைக்கு இருக்குன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மிக முக்கியமான முதன்மையான அரசியல் சக்தி தாவேக தாங்க. அதுல எந்த சந்தேகமே இல்லை. ஏன்னா எல்லாமே பிளஸ் பிளஸ் தான். திமுக பிளஸ் பிளஸ் தான், தனியா கிடையாது. தனியா 30 கிடையாது, எழுதி வச்சுங்க. பாஜக, அண்ணா திமுக தனியாலாம் அந்த கூட்டணி பிளஸ் பிளஸ் தான், ஒண்ணும் கிடையாது. அதனால 30% தாவேக்காக்கு இருக்குதுன்னு விஜய் சொல்றத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். அப்படி ஏத்துக்கும் போது அதுதான் முதன்மையான அரசியல் சக்தி என்பதுல எந்த விதமான அப்ஜெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, அவர் இன்னைக்கு என்ன, இது அகம்பாவும் ஆணவும் நான் நினைக்கல, மேட்டர் ஆஃப் ஃபேக்ட சொல்லியிருக்காரு. அவங்க கேடர்ஸ்க்கு, அவங்க நிர்வாகிகளுக்கு அது நிச்சயமாக ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஏன் நம்ம கட்சியோட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டேன்றாங்களே, அது என்ன விஷயம் அப்படின்னு பல பேர் குழப்பிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இப்பெல்லாம் வந்து கூட்டணி கட்சிகளுக்கும் தொகுதிக்கு இவ்வளவுன்னு தேர்தல் செலவுக்கு பைசா கொடுக்கிற கெட்ட பழக்கத்தை 2 கட்சியும் வச்சிருக்காங்க. தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமா. கம்யூனிஸ்டுகளே 10 கோடி 5 கோடி வாங்கிட்டாங்கல்ல போன பாராளுமன்ற தேர்தல். அதனால என்னை பொறுத்தவரையில விஜய் கிட்ட போனா இந்த பணம் கிடைக்காது. சீட்டு ஒன்னா கொடுப்பாரு 1-2, அது கூட அவர் பார்த்து அவர் திருப்தியானதான். டிடிவி தினகரன் சேர்க்கவே இல்லையா அவரு. அதனால அவரை பொறுத்தவரையில சூஸியா தான் இருக்காரு, சாய்ஸா தான் இருக்காரு. அதே போல அவங்க வந்து பணம் எல்லாம் கொடுத்து ஆள் பிடிக்கிற அளவுக்கு அவர் திமுக அதிமுக மாதிரி
அவர் பணத்தை வச்சுன்னு சுத்துறது கிடையாது. இதுதான் மெயினான ரீசன் ஏன் அவர் கூட பல சிறிய கட்சிகள் கூட்டணிக்கு போலன்றதுக்கு. அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு. இதுவும் காரணம். அவரும் வந்து சூசியா இருக்காரு. எல்லாரையும் கிளியரன்ஸ் சேல்ஸ் மாதிரி எடுத்து போட மாட்டாரு. ஸோ இது ஒரு காரணம். இன்னொரு விஷயம், ஆகவே இந்த 30%ன்றது தனியாவே நமக்கு வந்து இவ்வளவு பெரிய சக்தி இருக்கு, நாம ஜெயிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கை அந்த நிர்வாகிகளுக்கு. ஆனா நீங்க உடனே அப்படி போயிடாதீங்க. நம்பிக்கை கொடுப்பதற்காக அந்த நிர்வாகிகளுக்கு அவர் இதை சொன்னாரு, இது உண்மை இல்லைன்ற மாதிரி போயிடாதுங்க. விஜய் ஒண்ணு சொன்னார்னா இஸ் எ மேன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ். இதை நான் 100வது வாட்டி சொல்றேன், நான் அவரை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும். அதனால அவர் சொன்னாருன்னா அது கண்டிப்பா பொது வெளியில தனியா கூட கரெக்டா தான் இருக்கும். கரெக்டான விஷயத்தை தான் அவர் சொல்லுவார். மற்ற அரசியல்வாதி மாதிரி லூஸ் ஸ்டாக்கு, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் அவர் கொடுக்க மாட்டார். இன்னொன்னு அவர் சவால் விட்டாரு, நான் வந்து இந்த கட்சியை பிரிக் பை பிரிக் பில்ட் பண்ணியிருக்கேன் என் சொந்த முயற்சியில. ஆனா இன்னைக்கு களத்துல இருக்காங்கள ஸ்டாலின் அவர்களோ பழனிசாமி அவர்களோ இன்னைக்கு அந்த கட்சிக்கு தலைவர்களாக இருக்கிறார்கள்னா அவங்க யாரோ உருவாக்கிய கட்சிக்குல இன்னைக்கு அவங்க பொறுப்புல இருக்காங்க. ஆனா விஜய் வந்து தான் உருவாக்கிய, தான் வளர்த்த கட்சியில இன்னைக்கு முதன்மை சக்தியா அதை வளர்த்தெடுத்து அதுக்கு வந்து தலைவரா இருக்காரு. ஆகவே அவங்க 2 பேரை விட எனக்கு தான் வந்து மக்கள் கிட்ட கான்டாக்ட் இருக்கு, எனக்கு தான் திறமை அதிகம்ன்றதையும் சொல்லாம சொல்லிட்டாரு அந்த ஸ்பீச்ல. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த வாதத்துக்கு வைக்கும் போது எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, கட்சி அவரோட கட்சியா இருக்கலாம், ஆனா அவர் எந்த தலைவர்களை எடுத்துக்கிறாரு? எம்ஜிஆர் பேரை சொல்லி மக்களை வந்து ஆதரவு திரட்டுறாரு, அண்ணா பேரை சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இருந்த காமராஜர் பேர்னு சொல்லிட்டு வேற கட்சி சேர்ந்த தலைவர்களை வழிகாட்டியா வச்சுக்கிட்டு இவரு இதை பேசலாமா, இதுக்கு தகுதி இருக்கான்னு கேக்குறாங்க. எங்க காங்கிரஸ் தலைவர்கள் வல்லபாய் பட்டேல், காந்தி எல்லாம் கூட இன்னைக்கு பாஜக வந்து அவங்க தலைவர்கள் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அண்ணா வந்து பொது தளத்துல பெரியார வந்து கடுமையா சாடி அவர்கிட்ட இருந்து வேறுபட்டு வந்தவங்க தான் திமுக ஆரம்பிச்சாங்க. அவங்க இன்னைக்கு பெரியார தலையில வச்சுக்கிட்டு கொண்டாரு இல்லையா? இதெல்லாம் வந்துங்க அதனாலதான் அந்த கட்சி வளருதா? அதெல்லாம் கொள்கை தலைவர்களா அவருக்கு பிடிச்சவங்கள வச்சிருக்காரு, அவருக்கு பிடிச்சவங்கள அவர் புகழறாரு. ஆனா அதனாலதான் இந்த கட்சி வளருது அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இது வந்து அப்சர்ட். அவருடைய முயற்சி, அவருடைய அட்ராக்ஷன், அவருடைய ஃபாலோயர்ஸ், அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள், அவங்க தாங்க இந்த கட்சியினுடைய பேக் போன. அது வந்து கொள்கை தலைவர்களை வச்சுதால அவருக்கு பிடிச்சது வச்சிருக்காரு. அம்பேத்கர், இப்போ அம்பேத்கர் அவர் வச்சதால தான் அந்த கட்சி 30% வந்துச்சா? அப்படின்னா தலைவராகவே வச்சுட்டு இருக்க திருமாவளவனியா இன்னும் 3% கூட வரல. பகுஜன் சமாஜ் பார்ட்டியா தேஞ்சிட்டு இருக்கு யூபியில. அதெல்லாம் வந்துங்க திஸ் இஸ் ஆல். அதான் அவரை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. இது இவருடைய சொந்த உழைப்புங்க. அவர் வந்து 10 வருஷமா அந்த மக்கள் இயக்கமா வச்சு அதான் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு அரசியல் கட்சியா. இது வந்துங்க எடப்பாடியோ ஸ்டாலினோ அந்த வகையில தே cannot go near மிஸ்டர் விஜய். விஜய் இஸ் இண்டிபெண்டன்ட். அவர் சொந்தமா உருவாக்குங்க. இது அப்பாவோ அல்லது ஒரு அம்மாவோ போட்ட சொத்தை இவங்க வச்சுட்டு இல்ல. he has built it on his own efforts. அதுல வந்து அவர் வந்து உண்மையிலே சிறந்த பாராட்டுக்குரியவர் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே. சரி, சேலத்துக்கு போனாரு, எடப்பாடி தொகுதி அங்கதான் இருக்கு, லைட்டா டச் பண்ணிட்டு விட்டுட்டாரு. அதிமுக எதிர்ப்புல இருந்து மறுபடியும் பின்வாங்குற மாதிரி தெரியுதுன்னு ஒரு கேள்வி வரும். அதாவது நேற்றுன்னு நினைக்கிறேன், தமிழிசை சவுந்தரராஜன் ப்ளோ ஹாட் ப்ளோ கோல்டு மாதிரி தம்பி விஜய் வரணும், தம்பி விஜய் வரணும்னு கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவர் வரவே மாட்டாருன்னு எங்க குக்கர்ல வர்ற விசிலே எங்களுக்கு போதும்னு சொன்னாங்க. இப்ப நேத்து திரும்பவும் யூ டர்ன் அடிச்சு தம்பி விஜய் அண்ணாவும் ராஜாஜியும் ஒன்னா சேர்ந்தாங்களே, கொள்கை எதிரியார் பொது எதிரியார்னு பார்த்து நீங்க எங்க கிட்ட வாங்கன்றாங்க. இப்ப அதை வச்சுட்டு ஒரு கதை கட்டுறாங்க. அமித்ஷா வராரு, கடைசி முயற்சி விஜய் எப்படியாவது என்டிஏல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த டிராமாவை போடுவாங்கன்னு தெரியல. அதாவது வந்துங்க விஜயை பொறுத்தவரையில தெளிவா இன்னைக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கும் பாஜகவுடைய ஏ டீம் பி டீம்னு சொல்றாங்கன்றத ரொம்ப ஊடகமா சொன்னாரு. நான் இவங்களை பத்தி பேசல, இவங்களை ஏன் எதிர்க்கலன்னு. அது அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. இருட்டுல நான் கல்லடிக்க முடியாதுன்ட்டாரு. எனக்கு இப்போ போக்கஸ்டு டிஎம்கே தான். டிஎம்கே ஆட்சியில இருக்கு,
வரப்போறது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல்ல இருக்கிற ஆட்சியில இருக்கிற இந்த ஊழல் சக்தி, தீய சக்தி இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும் நானு. இப்ப இதுக்கு நான் போக்கஸ்டா இருக்கும்போது நீங்க இருட்டுல கல்லடி, நீ அவனை ஏன் திட்டல, இவனை ஏன் திட்டலன்னா அது எதுக்கு நேரம் இருக்கு. எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் திட்டிட்டு இருக்க முடியாது. when the river comes I will cross the bridge என்ற மாதிரி சொல்றாரு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது நிச்சயமாக அவர் பாஜக எதிர்ப்பு பிரச்சாரம் பண்ணுவாரு. இது சட்டமன்ற தேர்தல் அப்படின்றத தெளிவா சொல்லிட்டாரு. ஏன் பாஜக எதிர்ப்புல அவர் போக்கஸ் பண்ண மாட்டேன்றாருன்னு. அது வந்து போக்கஸ் போயிடக்கூடாது சட்டமன்ற தேர்தல்ன்றதாலதான் அவர் சொல்றாரு. அதே போல அதிமுகவை ஏன் பெருசா பண்ண மாட்டேன்றாருன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அவங்க வந்து ஒன்னும் பெரிய எனக்கு த்ரெட் இல்ல. ரெண்டாவது அவங்க எங்கேயோ இருக்காங்க. எனக்கும் திமுகவுக்கும் போட்டியின் போது நான் இதை பத்தி பேசுவேன்னா எனக்கு போட்டி இல்லாத, அந்த போட்டியிலேயே சீரியஸ் பிளேயரா இல்லாத, தளத்திலே இல்லாதது வந்து நாம் தமிழர் கட்சிங்க. அதை அவர் விட்டாரு. அவர் 4 அணின்றதே ஒத்துக்கிறது இல்ல, 3 அணி தான். அதுல இந்த 3வது அணி வந்து ஒன்னும் இல்லாம ஓடிட்டு இருக்குது, ஆல்சோ ரன் கேட்டகரி. அதனால அதை வந்து அவர் பெருசா பேசுறது இல்லை. ஸோ திரும்ப திரும்ப அவர் மேல எவ்வளவு சாயம் பூச விரும்பினாலும் அவர் ரொம்ப தெளிவா இருக்காருங்க. அவர் வந்து பாஜகவை எதிர்ப்பார், அதன் அரசியலை எதிர்ப்பார். திமுக ஆட்சியில இருக்குது, நாளைக்கு எதிர்கட்சி ஆயிடுச்சுன்னா அதை கூட எதிர்க்க மாட்டாரு. அப்ப வந்து யாரை எதிர்க்கணுமோ அவங்களதான் எதிர்ப்பாரு. அது தெளிவா சொன்னார. ஒரு தண்ணீரை விளக்கு மாதிரி, நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சது யாரையும் எதிர்ப்பதற்காகவோ யாரையும் திட்டுறதுக்காகவோ இல்லை. அந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி எனக்கு இல்லை. நான் ஜனங்களுக்கு நல்லது செய்யணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக தான் நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அது தப்பா? ஜனங்களே நீங்க சொல்லுங்க. நீதி கேட்டு வந்திருக்கேன்னு இன்னைக்கு சில விஷயங்கள் சொன்னார் அவரு. நான் ஓட்டு கேட்டு வரல, ஓட்டும் கேட்பேன் கொடுங்க, ஆனா நான் உங்ககிட்ட நீதி கேட்டு வந்திருக்கேன். நான் என்ன தப்பு பண்ணேன், உங்களுக்காக நான் வந்து பாடுபடணும் அப்படின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சது, அரசியல் கட்சி, அதுவே தப்பா? அதுல 1000 விஷயங்கள் இருக்குங்க. ஜனநாயகன் இவங்க பண்ற விஷயங்கள், இவரை பர்சனல் கேரக்டர் அசாசினேஷன் திமுக ஆட்கள் பண்றது எல்லாம் அடங்கிடுச்சுங்க அதுல. என்ன ஏன் இப்படி பண்றாங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், ஜனங்களுக்கு நல்லது பண்ண என் வருமானம் என் பிசினஸ் எல்லாம் விட்டு வந்தேனே அது தவறான்னு கேட்டாரு. அதனால எம்ஜிஆர் ஒரு வாட்டி இப்படிதான் கேட்டுதான் பயங்கரமா ஜெயிச்சுட்டாரு. அவரை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 2 தொகுதியில ஜெயிச்சாரு. அவர் சீஃப் மினிஸ்டர் ஆட்சியில இருக்காரு, ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறாரு. 2 தொகுதியில தான் ஜெயிச்சாரு. இப்ப இந்திரா காந்தி காங்கிரஸ், அதாவது காங்கிரஸும் கருணாநிதியும் டிஎம்கேவும் அலையன்ஸ். அப்ப வந்து கோபிச்செட்டிப்பாளையம் அண்ட் சிவகாசின்னு நினைக்கிறேன் 2 லோக்சபால மட்டும் ஜெயிச்சாங்க. 37 லோக்சபால திமுக காங்கிரஸ் கூட்டு ஜெயிச்சுது. உடனே நம்ம கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்திக்கு போய் கன்வின்ஸ் பண்ணி, எம்ஜிஆருக்கு மக்கள் செல்வாக்கு முடிஞ்சு போச்சு, நீங்க வந்து அவர் உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னாரு. அந்த அம்மாவை டிஸ்மிஸ் பண்ணிச்சு. சட்டமன்ற தேர்தல் நடந்தது. இதே தான் இன்னைக்கு விஜய் சொன்னார, நான் என்ன தவறு செய்தேன்னு போனாரு, எல்லார்கிட்டையும் கேட்டாரு எம்ஜிஆர், நான் என்ன தவறு செய்தேன்னு. நீ ஒரு தவறு செய்யல ராஜான்னு அவரை திரும்ப தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு விஜயுடைய ஸ்பீச் இன் ஆல் ரெஸ்பெக்ட் ஐ என்ஜாய்ட் இட். நன்றி சார்.